அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவு. இன்று நாளை வரக்கூடிய தைப்பூச விரதத்தை பற்றி. தைப்பூசம் அப்படின்றது முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான ஒரு விரத நாள்னு சொல்லலாங்க. சக்தி வாய்ந்த விரதங்களில் இந்த தைப்பூச விரதமும் ஒன்றுன்னு சொல்லலாம். தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளைத்தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாளை பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் வர்றது இன்னும் ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி பூச நட்சத்திரம் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நாள், கிடைக்க ஒரு அரிய ஒரு நாள்னு சொல்லலாம். நாளை வரக்கூடிய தைப்பூச விரத நாள் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த பூஜை செய்கிறதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் என்ன, ஒரே ஒரு நாள் தைப்பூச விரத பூஜையை நாளை நம்ம எப்படி கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் பார்ப்போம் வாங்க. பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய அந்த அற்புதமான வேலையில் தான் முருகப்பெருமான நம்ம மனதார பிரார்த்தனை செய்யணும் நாளை வரக்கூடிய இந்த விசேஷமான நாளில். ஏன்னா பூச நட்சத்திரம் அப்படின்றது முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு நட்சத்திரமாக சொல்லக்கூடியதாக அமையுது. நாளை நீங்கள் அதிகாலை பொழுதிலேயே எழுந்து குளிச்சுட்டு முருகனை வழிபாடு செய்யணும். முருக வழிபாடு அப்படின்னா அதை ஆலயத்திலும் மேற்கொள்ளலாம், நம்ம வீட்லேயும் மேற்கொள்ளலாம். சிறப்பு பூஜைகள் ஆலயத்தில் செய்வாங்க, அதில் தவறாமல் கலந்துக்கோங்க. ரொம்ப முக்கியமாக தைப்பூச நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 விசேஷமானது. இன்றளவும் பார்த்திங்கன்னா அன்றிலிருந்து தொன்று தொட்டு வந்த ஒரு பழக்கமாகவே இருந்துகிட்ருக்கு. ஆக நாளைக்கு காலையிலேயே குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் செஞ்சுட்டு முருகப்பெருமானுக்கு மலர் அலங்காரம் சூட்டிட்டு காலையிலேயே அவரை வணங்கி விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்கு. மாலையில் 6 மணிக்கு முருகனுக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு அதுக்கப்புறமா விரதத்தை நிறைவு பண்ணிக்கிறது தான் சால சிறந்தது. விரதம் அப்படின்னா உங்கள் உடல் நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படியெல்லாம் இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் விரதம் இருந்துக்கோங்க. முருகா முருகா முருகான்னு சொல்லி அவரை சரணடைந்தோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் அத்தனையும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நாளை வரக்கூடிய தைப்பூச திருநாளில் முருகரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களில் எத்தனை பேருக்கு முருகரை பிடிக்கும்? முருகா முருகா முருகான்ற அந்த ஒரு அழகான அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்க பிடிக்கும். முருகர்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா, வேண்டிக்க நினைக்கிறீங்களா? மறந்துடாமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க. நம்ம சேனலுடைய கமெண்ட்ஸில் எழுதக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களது கஷ்டங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே லைக் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அந்த கமெண்ட்டில் போயிட்டு உங்கள் மனசில் உங்களுக்கு நிறைவேற வேண்டிய அற்புதமான அந்த கோரிக்கைகளை எழுதுங்க. இல்லை எனக்கு எல்லாமே இருக்குங்க, எனக்கு எல்லாமே நடந்திருக்கு, எனக்கு முருகா முருகான்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும் ஆனந்தம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த முருகா முருகா முருகான்ற சரணத்தை மட்டுமாவது கமெண்ட்ஸில் எழுதி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஒரு நாளை வரக்கூடிய இந்த ஒரு பொன்னான நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமையும். ஏன்னா எனக்கும் முருகரை அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா இன்றைக்கி பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த குழந்தை முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்க நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமான ஒரு வாழ்க்கை தான் இப்பிறவின்னு சொல்லலாங்க. முருகா அப்படின்னு சொன்னாலே அழகுன்னு சொல்லுவாங்க. அந்த அழகை முருகருடைய திருமேனியை பார்த்தீங்கன்னா நாளைக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. காலையிலேயே எழுந்துட்டு குளிச்சுட்டு முருகன் படத்துக்கு மாலை போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு சிவப்பு நிற மாலை போடுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா வேறு எந்த நிறத்தில் உங்களுக்கு பூ கிடைச்சாலும் அதில் மாலை அணிவிச்சிருங்க. சில இருந்துச்சுன்னா பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் வச்சு கூட நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். இந்த தைப்பூச விரதம் இருக்கக்கூடியவங்க பொதுவாக 48 நாள் விரதம் இருப்பாங்க. ஆனால் அந்த 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க நாளை ஒரே ஒரு நாள் மட்டுமாவது எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருந்து முருகரை நினைத்து வழிபாடு செய்யலாம். காலையில் ஒரு வேளை மட்டும் கூட எடுத்துக்கலாம். இல்லைங்க முழுக்க சாப்பிடாமல் இருந்தால் எனக்கு உடல் ஒற்றுக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வேளை மட்டுமாவது எடுத்துக்கலாம். இல்லை காலையில் சாப்பிடாமல் இருந்துட்டு மதிய வேளையில் முருகருக்கு தலைவாழை விலை போட்டுட்டு வடவாயசம் பண்ணி சாம்பாரெல்லாம் வச்சு அவரை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். இப்படி உங்களால் எந்த வகையில் விரதம் இருக்க முடியுமோ அந்த வகையில் நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கலாம். அதாவது சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது அப்படின்றது உங்களால் முடியும், உடல்நிலையில் உங்களுக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னா மட்டும் செய்யுங்க. இல்லைன்னா அதை செய்ய வேண்டாம். முடியாதவங்க பழமோ பாலோ இதெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. அன்றைக்கி நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா முருகனுடைய பாடல்கள் பாடுறது முருகருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் முருகர்கிட்ட போய் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது உங்கள் குறைகளை சொல்கிறத காட்டிலும் அவருக்கு முன்னாடி அமர்ந்து அழகாக ஒரு ஸ்லோகங்களையோ இல்லை பாடல்களையோ பாடுறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிரியம்னு சொல்லுவாங்க.
அந்த வகையில் உங்களுக்கு எந்த மாதிரி பாடல்கள் பாட முடியுமோ அந்த வகையில் பாடல்கள் பாடி முருகனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லா வழிபாட்டிற்குமே பார்த்தோம் அப்படின்னா முருகர் வந்து உங்களுக்கு வந்து அழகாக மனசில் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னாலே அவரது மனம் இறங்கும்னு சொல்லலாம். நெய்வேத்தியமாக ஒரு இனிப்பு படைச்சிட்டு நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். குழந்தைங்களுக்காக வேணும், குழந்தை வரம் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுத்து காவடி எடுத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். அதெல்லாம் முடியும்னா கலந்துக்கோங்க. அவருக்கு மலர்கள் சூட்டி ஒரு பாலோ பழமோ உங்களால் என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்பவே சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சொந்த வீடு அமையணும், திருமணம் ஆகணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க முருகரை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே நடக்கணும்னு சொல்லி அவரை விட்டால் வேறு கதியே இல்லைன்ற அளவுக்கு மனதில் உங்களுடைய பிரார்த்தனையும் நம்பிக்கையும் இருந்தாலே போதும், முருகர் உங்களுக்கு அத்தனையும் அள்ளி கொண்டு வந்து கொடுப்பாருன்னு சொல்லலாங்க. அதையும் செஞ்சுருங்க. அடுத்தது வேல் வழிபாடு செய்கிறது அன்னைக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா பார்வதி தேவி அரக்கர்களை வந்து அழைக்க முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா வேல் வழங்கிய நாள் தான் தைப்பூச நாள்னு சொல்லுவாங்க. தைப்பூச வழிபாடு குறித்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு விசேஷமான நாள்னு சொல்லலாங்க. முருகப்பெருமானை வணங்கக்கூடியதற்கு நல்ல நாட்கள் கிழமைகள் அப்படின்னா அதில் தைப்பூசமும் ரொம்ப ஒன்று. ஏன்னா உங்களுக்கு தெரியும் வைகாசி விசாகம், ஐப்பசி சஷ்டி திருநாள், கார்த்திகை திருநாள் இதெல்லாம் வரும் இல்லையா, இந்த பங்குனி உத்திரம் இதெல்லாம் வரும் பொழுது இந்த தைப்பூசம் அதற்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சிறந்த நாளாகவே இருக்கக்கூடியதாக அமையுது. குறிப்பிட்ட இந்த ஒரு நாளில் முருகப்பெருமானுக்கு ஆலயங்களில் பார்த்திங்கன்னா சிறப்பு வழிபாடு, ஆராதனை, அபிஷேகங்கள் எல்லாமே நடக்கும். இந்த நாளில் காவடி சுமந்தும் கூட பார்த்திங்கன்னா பாத யாத்திரையாக முருகருடைய ஆலயங்களுக்கு போவாங்க. காவடி எடுக்கக்கூடிய முருக பக்தர்கள் எந்த தீய சக்தியும் அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முருகப்பெருமான பால்குடம் எடுத்து காவடி எடுத்து நம்மால் முடிஞ்ச சில விஷயங்களை அவருக்கு நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அதற்கான பலன்கள் பல கோடி வகையில் நமக்கு அமையும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எது நடந்தாலும் அது நன்மைக்கே அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் போராட்டத்தோடு நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான வழிபாடுகளும் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தும். கஷ்டங்கள் இருந்தாலும் அதை போக்க முருகனிடம் நாம் வேண்டிக் கொள்வோம். அனைத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தியை பலமாக பெறுவோம். எல்லாவற்றிலும் பார்த்திங்கன்னா ஏற்றங்கள் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம். இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் போகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நாளை வரக்கூடிய தைப்பூச திருநாளை மறக்காமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அழகான சில எளிய வழிமுறைகளை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். உங்களில் எத்தனை பேருக்கு இதை வந்து கையில் எடுத்து செய்ய முடியுமோ செஞ்சுருங்க. ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ளுங்க. அதுவே போதுமானது முருகர் வழிபாட்டில். நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில். மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்.